ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கடலை மாவு வச்சு லட்டு செய்ய போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள். நான் கேசரி பவுடர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், நெய், சர்க்கரை 1 கப்பு, கடலை மாவு 1 கப்பு, அது வந்து நம்ம கரைக்கிறதுக்காக தண்ணி, முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி இப்போ முதல்ல வந்து மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து கடலை மாவு போட்டுக்குவோம். இதை வந்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுக்க போகிறோம். கொஞ்சமாக கேசரி பவுடர் போட்டுக்கிறேன் நான். இதில் இப்போ தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா தண்ணி ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நல்லா வந்து நம்ம தோசை பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துட்டோம். இந்த பதத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க, கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க. வாங்க நம்ம வந்து ஜீரா பாகு இப்போ வந்து ஒரு இதில் சர்க்கரை போட்டுக்கலாங்க. சர்க்கரை பாகு காய்ச்ச போகிறோம். மூழ்கிற வரைக்கும் கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம ஜீராவாக காய்ச்சி எடுக்க போகிறோம். இது நல்லா கொதிக்கிட்டோம். சர்க்கரை வந்து நல்லா கரையிற வரைக்கும் நீங்கள் இப்படி கலக்கிட்டு போங்க. இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிக்குதுங்க. இப்போது கம்பி பதம் வந்து நம்மளுக்கு வரணும். இன்னும் கம்பி பதம் இன்னும் வரல நம்மளுக்கு. கொஞ்ச நேரம் அது கொதிக்கிட்டோம். நம்ம வந்து ஏலக்காய் இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அது நல்லா கொதித்து கம்பி பதம் வரட்டும். நம்ம அதங்களே பூந்தி போட்டு எடுத்துக்கலாம். இந்த சைடில் வந்து நான் எண்ணெய் வச்சுருக்கேன், அது சூடு ஆகட்டும். நான் பற்ற வச்சுருக்கேன். இது லைட்டாக வந்து சிம்மில் வச்சு சூடு பண்ணுங்கள், ரொம்ப சூடாக்கிடாதீங்க. நான் இந்த மாதிரி கரண்டி எடுத்திருக்கேன். இதில் தான் நம்ம வந்து மாவு போட்டு தேய்ச்சி விட போகிறோம். அது சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இந்த மாதிரி மாவு வந்து இப்படி ஊற்றி இப்படி பண்ணிங்கன்னா இப்படி அப்படியே இப்படி தேய்ச்சி விடுங்க. நல்லா வந்து நம்மளுக்கு அந்த பூந்தி வந்து விழுந்துடும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஊற்றுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்படி கலக்கி விடுங்க. ரொம்ப வந்து செவக்க விடாமல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். அதை நம்ம ஜீராவில் தான் போட போகிறோம். பாருங்க, நல்லா வந்து வெந்துருச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாம். இதை ஒரு அகலமான தட்டில் போட்டுக்கோங்க. என்கிட்ட பெரிய கரண்டி அது ஒன்று தான் இருக்குது, அதனால் நான் இந்த கரண்டியில் எடுக்கிறேன். நீங்கள் பெரிய கரண்டி இருந்தால் நல்லா ஒரே வாட்டியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பாருங்கள் போட்டு ஒரு தட்டில் ஆற வச்சுருக்கேன். இப்போ நம்ம பாகு ஜீராவில் போடணும். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் நம்ம சுட்டு எடுத்துகிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே பூந்தி மாதிரி போட்டு எடுத்துட்டேங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்லா ஜீரா வந்து கொதிச்சு கம்பி பாந்து நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பூந்தியை வந்து கொஞ்சமாக போட்டு அதில் போட்டு ஊற வைக்க போகிறோம். அந்த ஜீராலாம் அந்த இது வந்து பூந்தியில் இழுத்துக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா வந்து கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அந்த ஜீரா வந்து ஃபுல்லாக இழுத்துரும். அப்புறமா நம்ம ஆற வச்சு கொஞ்சம் சூட்டோட லட்டு பிடிச்சிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா வந்து இழுத்துருங்க. ஒரு ஒரு 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஜீராவில் அந்த பூந்தி வந்து நல்லா ஊறிடுச்சிங்க. நான் முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருந்ததை போட்டிருக்கேன். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். நான் வந்து கையில் லைட்டாக நெய் தடவிக்கிறேன். கை வந்து கொஞ்சம் சூடு பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் ஆற விட்டுக்குங்க. கொஞ்சம் சூடு இருந்தால் போதும். இப்போ நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி எல்லா லட்டும் பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த சூப்பரான எல்லா லட்டையும் பிடிச்சி வச்சுட்டேங்க. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க.